ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுகன்யா மேலே இங்கே மீனாவும் ரொம்பவே கோவமும் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்தபோது அங்கே வேணும்னே பார்த்தீங்கன்னா பழைய பகையை வச்சுக்கிட்டு இங்கே சுகன்யா பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவை அவங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. அந்த 10 லட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனா தான் லோன் போட்டு எடுத்து கொடுத்தா. அவங்க அப்பா வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா முன்னாடி சொன்னதும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடையும் பார்த்தீங்கன்னா அங்கே மீனா கிட்ட நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேலைக்கு போய் இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, உன்னை யார் லோன் போட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா திட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு செந்திலுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவுமே இங்கே சுகன்யா கிட்ட நீ என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொன்னால் எதுக்கு எப்போவுமே கேட்க மாட்டேற, உனக்கு மூளை எப்போவுமே மட்டமாக தான் யோசிக்க தோணுமா, இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பயங்கரமாக இங்கே சுகன்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக அங்கே மீனா அவங்க அப்பாவை கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இது மாதிரிலாம் சொன்னேன், உன்னை யார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொன்னது, அவங்க பர்சனல் மேட்ரை அதை அவங்க பார்த்துக்கிறாங்க, உனக்கு என்ன வேலை இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு மாட்டி விட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் பழனிவேலு பயங்கர கோவத்தோட நீ மீனாவை பற்றி பேசியிருக்கவே கூடாது, நீ பேசுறது தப்பு தான், உன்னை இவ்வளோ பண்ணியும் இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தியா, அதனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா சுகன்யாவை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்பா அம்மா என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்காங்க. இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ படிக்கட்டில் வலிக்கு விழுந்து இங்கே காலும் கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருக்கு. அந்த வழியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கடைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் அந்த நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாகவும் பாண்டியனுமே கிளம்பிடுறாங்க. இதை நினச்சி இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அடிப்பட்ட நேரத்தில் கூட இந்த வயசான காலத்தில் கூட வீட்டில் நிம்மதியாக உட்கார முடியல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுகன்யா தான். சுகன்யா ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வரா, அவளை இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இது மாதிரி பழைய பகையை வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பயங்கர கோபமும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா சரவணன் பார்த்தீங்கன்னா மயில் கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சரவணனுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அவள் மயில் பொய் சொன்னது, நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயில் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா அங்கே சரவணன் மாமாவை நம்ம கூட எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு மீனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுகன்யா பண்ணதை நினச்சிக்கிட்டு அங்கே அப்பா அம்மா என்ன நினச்சிட்டு போனாங்கன்னு தெரியல, வந்து உடனே வீட்டில் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காரல, உடனே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.